வணக்கம், நான் டாக்டர் எபினேசர், கன்சல்டன்ட் பிசிஷியன் இன் தேவதாஸ் ஹாஸ்பிட்டல். இப்போ ரீசெண்டா ஹூச் ட்ராஜடி, அதாவது கள்ளசாராயம் எடுத்தனால பல உயிர்கள் பலியாயிருக்கு. ஸோ கள்ளசாராயம்னா என்ன, அதனால உடம்புக்கு நடக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். கள்ளசாராயம் அப்படின்றது நார்மலா ஃபேக்டரியில ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்க டிஸ்டில் பண்ணுவாங்க, அதனால கடைசியில் வர ப்ராடக்ட் வந்து எத்தனால். இதே வந்து லோக்கலா அவங்க ப்ரொடியூஸ் பண்ற போது எத்தனாலோட மெத்தனால் அப்படின்ற ஒரு கெட்ட பொருளும் இருக்குது அதோட கூட. ஸோ அந்த பொருள் தான் வந்து கண்கள், நரம்பு, கிட்னி, இது மூணுத்தையும் உடனே வித்தின் அ டே பாதிச்சு கம்ப்ளீட்டா உடம்பு ஒரு ஷட் டவுன் மாதிரி போகிறதுக்குரிய ஒரு நிலைமையை ஏற்படுத்துது. அந்த ஷட் டவுன் போகும்போது அதுக்கு ஸோ உடம்பு ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணில் பிரச்சனை வரனால அதுக்கு சில மெடிசின்ஸ் போடுவோம், கிட்னி ஷட் டவுன் ஆகிறதுக்காக டயாலிசிஸ் போடுவோம். இதெல்லாம் தான் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட். அது கொடுக்கும்போது கண்டிப்பாக உயிர்களை காப்பாற்றக்கூடிய வழி இருந்தாலும் நேரம் சம்டைம்ஸ் தவறுறதுனால பல உயிர்கள் போக ப்ராப்ளம் இருக்கு. ஸோ கண்டிப்பா இதுக்குரிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து இந்த மாதிரி கள்ளச்சாராயம் எடுக்காம மக்கள் இருக்கிறது தான் அதுக்குரிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். செகண்ட், நம்ம ஆல்கஹாலை பத்தியும் பேசுவோம். ஏன்னா ஆல்கஹால்ன்றது உடம்புக்கு உகந்த ஒரு பொருள் கிடையாது. கொஞ்சம் அளவுல உணவுகள்ல என்னைக்குமே ஆல்கஹால் உண்டு. ஆல்கஹால் மேபி ரொம்ப லிமிட்டா எடுக்கும் போது அது உடம்பை பாதிக்காது. அதுக்கு ஒரு பிரிஸ்கிரைப்ட் லிமிட் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு மேல எடுக்கும்போது ஆல்கஹால் என்ன பண்ணும்னா, முதல்ல நம்மளுடைய கல்லீரலை பாதிக்கும், ரெண்டாவது வந்து நரம்புகளை பாதிக்கும், மூணாவது வந்து மூளையை பாதிக்கும். கல்லீரலை பாதிக்கும் போது ஜாண்டிஸ் அண்ட் லிவர் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு வியாதி வரும். நரம்புகளை பாதிக்கும் போது நியூரோபதி அப்படின்ற ஒரு வியாதி வரும். மூளையை பாதிக்கும் போது என்கெஃபலோபதி அப்படின்ற ஒரு வியாதி வரும். ஸோ இது பாதிக்கிறதுனால என்ன விளைவுகள் வரும்? ஒன்ஸ் நம்மளுக்கு லிவர் ஃபெயிலியர், கல்லீரல் செயல்பாடு இல்லைன்னா கூடிய சீக்கிரம் உடம்போட மற்ற உறுப்புகளும் ஷட் டவுன் ஆகலாம். மூளையை பாதிக்கும் போது ஃபிட்ஸ், அதாவது இழுப்பு வியாதி, அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் என்கெஃபலோபதி, அதாவது கோமா மாதிரி போகவும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ பட் ஆனால் ஆல்கஹாலை எந்த ஸ்டேஜ்லையும் விடணும் அப்படின்னு ஒருத்தர் முயற்சி பண்ணனா அதை ஈஸியாக விட முடியும். கண்டிப்பாக கொஞ்சம் மெடிக்கல் ஹெல்ப் அந்த டைம் தேவை. அதாவது கை நடுக்கம் வராமல் இருக்கிறதுக்குரிய மெடிசின்ஸ், அதாவது நரம்புனால பிரச்சனைகள் வராமல் இருக்கக்கூடிய மெடிசின்ஸு, தூக்கம் கொஞ்சம் வரதுக்கு, ஏன்னா நிறைய பேர் தூக்கம் வரலன்றனால திருப்பி ஆல்கஹால் போக ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ தூக்கம் வரதுக்குரிய மெடிசின்ஸ், அடிக்குவேட் கவுன்சிலிங், இது மூணு கொடுத்து ஒரு 15 டேஸ் வரைக்கும் ஆல்கஹால் எடுக்காம இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஆல்கஹால் ஹேபிட்ல இருந்து விடுதலை அடையலாம். அவங்க பாதிக்கப்பட்ட உறுப்புகளையும் சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. தேங்க்யூ.